பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் ஆத்துமா வாழட்டும், மகிழட்டும், உங்கள் வாழ்வு செழிக்கும். ஆதார வசனம் பிலிப்பியர் 4:11-12. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவ ஞானம் பெற்றவர்களே, மேற்கண்ட வசனம் பவுலுடைய அறிக்கை. எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது, சூழ்நிலை கைது நான் அல்ல என்று சொல்லுகிறார். மேற்கண்ட வசனத்தில் 2 வார்த்தைகள் ஹீரோக்கள். ஒன்று கற்றுக்கொண்டேன், இனி ஒன்று போதிக்கப்பட்டேன். காலையிலிருந்து இரவு வரை நம்மை சுற்றியுள்ள அனைத்தும், மனிதர்கள், சூழ்நிலைகள், நம்முடைய பேச்சு, செயல் எல்லாம் நமக்கு ஏதோ ஒன்றை போதித்து கொண்டே இருக்கின்றன. இது நாம் முழுவதையும் எடுத்துக்கொண்டோமா? இல்லை, அப்படி இருந்திருந்தால், அதை பயன்படுத்தி இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு மெச்சூரிட்டி எங்கேயோ உயர வளர்ந்திருக்கும். கர்த்தரும் மகிழ்ந்திருப்பார். வேதத்தில் அதிக முறை சொல்லப்பட்ட பதம், சொல் பயப்படாதே, சந்தோஷமாகிரு. இரண்டுமே நாம் உணர்வுகள் என்று எடுத்துக்கொண்டோம். ஏதோ ஒன்று, எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டால் பயம், எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை. இது தவறு. மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நாம் எடுக்கும் தீர்மானம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கும் தீர்மானம், அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய பொறுப்பு, அது ஆண்டவருடைய கட்டளை. சாய்ஸ் கிடையாது. இந்த தீர்மானத்திற்கு தேவ கிருபை உதவி செய்கிறது, நிலை நிறுத்த உதவுகிறது. தேவ கிருபையே நம்மை மகிழ்ச்சியாக்காது. மலையளவு கிருபை இருந்தாலும் விசுவாசத்துடன் கூடிய உறுதி தீர்மானம் இல்லாவிட்டால் அது ஒன்று நடக்காது. இத்தனையும் இருந்து கிருபை இல்லாவிட்டால் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அடிப்படை சத்தியம் புரிந்திருக்க வேண்டும். கிருபை அவருடையது, தீர்மானம் நம்முடையது. இந்த ரெண்டும் இணைய வேண்டும். இதை வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். தினப்படி வாழ்க்கையில் நாம் அதை அப்ளை பண்ண வேண்டும். உலகமும் நம்முடைய பேச்சும் செயலும் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன, போதிக்கின்றன. நாம் கற்றுக்கொண்டோமா? கற்றுக்கொண்டேன், எனக்கு புரிகிறது என்று வாயாலே சொல்லக்கூடாது. இந்த worst சிச்சுவேஷன் நம்முடைய பேச்சு அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அதை எப்படி நாம் கையாளுகிறோம், இதை வைத்துத்தான் போதிக்கப்பட்டதை கற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்பது தெரியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் யாவருக்கும் அறிந்ததே. சத்தியந்தாங்க விடுதலையாக்க முடியும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கிற்றா? நீங்களே கேட்டு பாருங்கள். பயம் போய்விட்டதா? சந்தேகம், பொசுக்குன்னு கோபம் வர்றது போய்விட்டதா? டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அவிசுவாச வார்த்தை, பெருமூச்சு, பழி போட்டு கொண்டே இருத்தல், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருத்தல், எல்லாவற்றும் ஒரு குறை காணுதல், நன்றியில்லாத தன்மை, முறுமுறுக்கும் தன்மை, உங்களையே எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம், நீங்கள் சாடினால் மற்றவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், இவை அனைத்துமே வெளியேற்றி விட்டீர்களா? ஆம் என்றால் நீங்கள் விடுதலையாகிவிட்டீர்கள். இது 50% தான். அடுத்த 50% எப்போதும் எது நடந்தாலும், பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு அதையே பேசிக்கொண்டிராமல் உங்களது வேலையை உடனே கவனிக்கிறீர்களா? ஆம் என்றால் நீங்கள் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டீர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் படுத்து என் பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், என் தலையில் தான் எனக்கு வேணும், என்னுடைய பிளேட்டில் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி விட வேண்டும். எங்கே கொண்டு போட்டாலும் நான் இருப்பேன், அது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நான் என்னை மாற்றிக்கொள்வேன். ஒரு வில்லேஜில் ஒரு பழமொழி உண்டு, நண்டு சாப்பிட்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நம்மளுதுன்னு எடுத்துக்கணும். அதுதாங்க மனரம்மியம். சூழ்நிலைகள் உடனே நம்ம அதுக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை அதுக்குள்ளே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஐயோ இது எனக்கு பிடிக்காது, ஐயோ இது என்னால் முடியாது, சூழ்நிலை கைதி ஆகிவிடவே கூடாது. இதை பழக்கத்திற்கு கொண்டு விட்டீர்களா? இதுதான் ஆவியின் முதிர்ச்சி. இந்த நிலை எல்லாம் கிடைத்ததால் நடந்ததால் வருவதில்லை. இது சகலத்தையும் படைத்தவர், சகலத்திற்கு சொந்தக்காரர், உங்களை நீதிமானாக்கி தன்னோடு இணைத்து கொண்டார் அல்லவா? சதா காலம் உடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? இந்த நம்பிக்கையில் பிறந்ததுதான் மனரம்மியம். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இலைப்படைவதில்லை, சோர்வடைவதில்லை.
அதனால தாங்க யோசேப்பு எங்கே ஓட்டாலும் சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று. ஜெயிலே சந்தோஷமாக இருந்தான். அவங்க மற்றவங்க முகம் வாடி இருக்கும்போது ஏன் வாடலாக இருக்கிற இவன் போய் கேட்டான் பவுலை பற்றி. பவுலில் பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பவுல் நல்ல ஒரு வசதி படைத்தவர். அதனால் எருசலேமிலிருந்து கமாலியன் பாதத்தை படிக்க முடிந்தது. வசதியானவன், படிப்புள்ளவன். ஆனால் அவனுடைய ஊழியத்தை எல்லாம் படித்து பாருங்கள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டமன். அவன்தான் சொல்லுகிறான். இந்த வாக்கு நம்ம படித்தோம் அல்லவா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11. பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் ஜெயிலில் இருக்கும் பொழுது எழுதினது. ஜெயிலில் சும்மா உள்ளே போட்டு இருக்கிறது இல்லைங்க, கையும் காலையெல்லாம் போட்டு கட்டி வைத்து தொழுவத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள். அந்த ஊர் டிச்சு தண்ணி பூரா அது வழியாக தான் போகுமா. அந்த சமயத்தில் எழுதினது, அந்த சமயத்தில் பாடினது. எப்பேற்பட்ட யோசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நான் மன ரம்மியமாக இருப்பேன். எப்படிங்க இருக்க முடிஞ்சது? தாவீதால் எப்படி இருக்க முடிஞ்சது? எப்படி அத்தனை பாட்டுகள் பாட முடிந்தது? ஏன் நம்மால் முடியவில்லை? ஒரே வித்தியாசம், அவர்கள் தனித்து இருப்பதாக நினைப்பதில்லை, நாம் தனித்து இருப்பதாக நினைக்கிறோம். நாம் பிரச்சனையே பார்க்கிறோம், அவர்கள் பிரச்சனையை பார்ப்பதில்லை. அதற்காக அவர்களுக்கு பிரச்சனை ஓடிவிட்டதா? இல்லை, அதன் வழியாகத்தான் வந்தார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது இதுதான். எது? ஏற்றுக்கொள்வது, அப்படியே நம்மளை உள்ளே அட்டாச் பண்ணி கொள்வது. நம்முடைய ஆத்ம பலனே அதுதாங்க. நெகேமியா 8:10 சொல்கிறது. இதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். யோபுவை நினைத்து பாருங்கள். யோபு சரித்திரம் திரும்ப திரும்ப சொல்லுவதனால் நமக்கு அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக தெரிவதில்லை. ரோட்டுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோ பெரிய சீமான் ரோட்டுக்கு வந்துட்டான். அது மட்டுமா, உடம்புல பூரா பருக்கள். அவன் மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறார். பைத்தியகாரி பேசுவது பேசாதே. நான் பெற்றோம் அல்லவா, அவர் கொடுத்தார் அல்லவா, எடுக்க அவருக்கு உரிமை இருக்கிறது அல்லவா. நான் கண்களால் காண்பேனா, நான் சோதிக்கப்பட்டவன் பொன்னாக விளங்குவேன்னா. அதுதாங்க மனரமியம். அந்த இடத்துல மனரமியமாக இருக்க முடிந்தது என்றால் அது கிரேட். அதை பார்க்குறார் அவர். நிதானமாக பேசினான். 42ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் தாசன் யோபுவைப் போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை என்று யோபுவினுடைய நண்பர்களை கடிந்து கொண்டார். அவர்களுக்காக யோபுவை ஜெபிக்க சொன்னார். மன ரம்மியத்தால் பிறந்த அறிக்கை தான் யோபுடைய அறிக்கை. நிலைப்பாடு பரலோக ராஜ்யத்தை அசைத்ததுங்க. அன்பு, பிரியம், உறுதி, விசுவாசம், இதுதான் பரலோக ராஜ்யத்தை அசைக்கும். வேறு என்ன நம்ம கண்ணீர் விட்டாலும் கண்ணீருக்கு இறங்குவார், தயை காட்டுவார். அப்போவே என்ன சொல்வார்? நான் நோடி இருக்கிறேன் என்று தான் சொல்வார். அந்த பாதை வழியாக நாம் வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அற்புத பாதைங்க. ஒவ்வொரு நீதிமானுக்கு, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அற்புத பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் வாக்கு பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் நடப்பதோ மாறுபாடாக இருக்கிறது. தேவனை விடாமல் தேட வேண்டிய பிரகாரம் தேடுகிறீர்கள். ஒன்றுமே பதில் இல்லை உங்களிடம். ஏன் உங்களுக்கு நடக்கவில்லை? எல்லாருக்கும் நடக்கிறது. குடும்பத்தினர் கேட்கிறார்கள், நண்பர்கள் கேட்கிறார்கள், உறவுகள் கேட்கிறார்கள். உங்களிடம் பதில் இல்லை. எல்லா சூழலையும் பார்த்தா இங்கே ஓடிப்போய் விடலாமா என்று போல் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்து பேச வேண்டும். அதைத்தானே தாவீது செய்தான். காடு காடாக, குகை குகையாக ஓடினான். அவன் தன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். சங்கீதம் 42:5-11, சங்கீதம் 43:5. ஏன் தேங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. எப்பேற்பட்ட வாக்கியங்கள் யோசித்து பாருங்கள். காத்திருந்தானே, பெற்றுக்கொண்டானே, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானானே. எப்படி பேச முடிந்தது? தாவீதுக்கு கர்த்தரை பற்றிய அறிவு உண்டு. நமக்கு அந்த அறிவு வேண்டும். கர்த்தரனை கைவிட மாட்டார். இன்றைக்கி பிரச்சனை, நேற்றும் பிரச்சனை, நாளைக்கு இருக்கட்டும், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பட்டினியாக உங்களை போட விட மாட்டார். ஒரு நபர் உங்கள் மேல் கை வைக்க விட மாட்டார். எத்தனை மோசமான சிச்சுவேஷன்கள் இருந்தாலும் அவர் எதையுமே முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். எசேக்கியேல் 14:23. மௌனமாக இருக்கிறார். ஒன்றுமே நடவாது போல சகித்து கொள்ள முடியவில்லை. அவரிடம் கேளுங்கள், பலன் தருவார். அவரது சைலன்ஸுக்கு அர்த்தம் உண்டு. அவர் எங்கேயோ போய்விட்டார் என்பதல்ல. அந்த பாதை வழியாக நாம் வந்து ஆக வேண்டும். நம் கூடத்தான் வருகிறார். அடுத்து அற்புத திட்டங்களை வைத்திருக்கிறார். ரொம்ப சிரமமாக இருக்குது, இதை தாண்டி கூட்டிகிட்டு போக மாட்டார். ரொம்ப சிரமமாக இருக்கு, என் கையை பிடிச்சுக்கோம்பார். அவ்வளவுதான். ஏராளமான சாட்சிகள் உண்டு, வேதத்தில் உங்களுக்கு தெரியும்.
இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மன ரம்மியமாக மகிழ்ச்சியாக, மன ரம்மியம் மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டு இருப்பதல்ல, உள்ளான ஒரு அமைதி. ஏது நடந்தால் நான் இப்படி தான், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஒரே அடியாக கோடிக்கணக்கால் வந்தால் நான் இப்படித்தான், ஒன்றுமே இல்லை போண்டியாக போனால்தான் இப்படித்தான், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்படி அவரை முன்னிறுத்தி அவரால் வரக்கூடிய மகிழ்ச்சி, அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்குரிய ஒரு அமைதி, அவர் கை பிடித்திருக்கிறார் என்றக்கூடிய சந்தோஷம், இதுதாங்க மன அமைதி. அது உங்கள் ஆத்துமாவிலே இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். அதனால தான் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆத்துமா வாழவில்லை என்றால் வேறு ஏதோ வாழ்ந்தாலும் அது பிரயோஜனப்படாது. கர்த்தருக்கு சந்தோஷமாக காத்திருப்பது, இதெல்லாம் மன மகிழ்ச்சி ரம்மியத்தினுடைய வெளிப்பாடு. இது உங்களால் கூடும், உங்களால் முடியும். இப்படிப்பட்ட ஆவியில் முதிர்ச்சி பெற்றவர்கள் தான், அவர்களிடம் கர்த்தர் பேசுகிறார். கிதியோனுக்கு தேடி போனார். அவன் மீதியானிகளுக்கு பயந்து கொண்டு கோதுமையை அடித்து கொண்டிருந்தான். போனார், பேசினார், விளக்கம் கொடுத்தார், அடையாளம் கொடுத்தார். 30,000 பேர் அவன் திரட்டினான். பயமும் திகிலும் உடையவர்களை போச்சொல் சொல்லிவிட்டார். புரிஞ்சுதுங்களா? பயமும் திகிலும் நம்முடைய எதிரி. 20,000 பேர் போய்விட்டார்கள். மீதி இந்த 10,000 300 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்து ஜெயிக்க வைத்தார். மணலத்தனையான எதிரி இருக்கிறான், வெறும் 300 பேர். கர்த்தரால் முடியுமுங்க. ஒருத்தர் போதுங்க, ஒரு தேவதூதன் போதும். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் துதிக்கிறோம். பயப்படாதீர்கள், உங்களோடு இருப்பது சேனைகளின் அதிபதி. திரள் சேனை உங்களோடு இருக்கிறது. இன்றைய நாள் கர்த்தர் கொடுத்த நாள், அது கிஃப்ட்டு. அதனால தான் தாவீது சொன்னால் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்றான். இது நடந்தா, இன்னது நடந்தா நான் மகிழ்ப்பேன் இல்லை, இது கர்த்தர் கொடுத்த நாள், நான் மகிழ்ந்திருப்பேன். ஆபகுக்கு 3:12 வாசித்திருப்பீர்கள். 3:17 சொல்லுகிற, அத்திமரம் துளிவிடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனால், டோட்டல் ஒன்றுமே இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகிருப்பேன். இவைகளெல்லாம் கொடுத்தது கர்த்தர். யோபுவுக்கு அத்தனையும் போய்விட்டது, சகலமும் போய்விட்டது. 42ஆம் அதிகாரத்தை திரும்பி இரட்டத்தனையாக கொடுக்கவில்லையா? நம்முடைய மகிழ்ச்சி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய அமைதி பொருட்களை சார்ந்தது அல்ல, அது கர்த்தரை சார்ந்தது, உங்களை எடுத்து சார்ந்தது, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை சார்ந்தது. ஆண்டவராகிய கர்த்தரே என் பெலன் என்று ஆபகுக்கு எழுதுகிறார். அப்படி இருக்க வேண்டுங்க. இப்படிப்பட்ட மன ரம்மியம் நீங்கள் பயிற்சியால் வரக்கூடியது. நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் ஆத்துமாவுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் தான் பயிற்சி கொடுக்க வேண்டும். உங்களிடம் தெளிவும் விசுவாசமும் உச்சத்தில் இருக்கும். அப்படி பயிற்சி கொடுத்தால் உங்கள் பாதைகளில் வெளிச்சம் வரும்போது டக்கென்று புரிந்து கொண்டு பிடித்து கொள்வீர்கள். மன தெளிவும் மன ரமியும் இல்லாதவுடன் கர்த்தர் எந்த வகையில் பேசினாலும் புரியாது. அவர்களுக்கு குழப்பமும் முறுமுறுப்புமே மிஞ்சும். நீங்கள் ஆனந்தமாக இருக்க உங்கள் ஆத்துமாவிற்கு பயிற்சி கொடுங்கள். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் வாழ்வீர்கள், திருப்தியாவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் தாமதிக்காத தேவன். நீர் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அமைதியாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் காரணங்கள் உண்டு, முகாந்திரங்கள் உண்டு. நீர் என்னோடு இருக்கிறீர். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதிலேயே கருத்தாயிருக்கிறீர். இந்த வெளிப்பாடு ஒன்று எனக்கு போதும். எப்போதும் மன ரம்மியமாகவே, அமைதியாகவே, சந்தோஷமாகவே, மகிழ்ச்சியாகவே இருப்பேன். இதுவே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும். உமது கிருபை போதுமானது. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு மன ரம்மியமாக இருப்பது நான் கர்த்தருக்கு செலுத்தும் மகிமை. இந்த மகிமை நான் தினமும் செலுத்துவேன். ஆமேன். அல்லேலூயா.